பார்க்க போறோம்னா வந்து ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நம்ம சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஆட்டோமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோமேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம நாட் பேசிக் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என் கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கிற கோர்ஸ் அதுதான். ஸோ எனக்கு கிடைச்ச நாலேஜ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தப்பு இருந்தால் நம்ம சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன்னா என்ன? ஆட்டோமேஷன் என்னன்னா வந்து செல்ஃப் மூவிங் ஆர் சூப்பர் ஸ்பில்லிங் self-moving or self-dictating. மேபி நம்ம கொடுத்த கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கமெண்ட்ஸ் வச்சு அதுவே ஓகே, இவன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான், நம்ம இதுதான் பண்ணணும், இல்லை நம்ம இப்படி தான் மூவ் பண்ணணும்னு நம்ம கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் வச்சு அது ஒன்று செமி ஆட்டோமேட்டாக மூவ் பண்ணும், இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டாகவே இருக்கும். அதுவே சுயமாக சிந்திக்கும், அதுவே சுயமாக செய்யும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. அதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறதுல ஆட்டோமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோமேஷன் வந்து நம்ம குறிப்பிட்ட கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நினச்சுன்னா நீ இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே மேனுவலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணதான். நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்வியூனே பண்ண வேணாம், அதுவே தானே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால் ஆட்டோமேஷன். ஸோ ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட் விச் இஸ் ஆட்டோ அப்படின்னா வந்து செல்ஃப், மேட்டாஸ் ஆர் மேட்டாஸ் எனக்கு தெரியல, தனித்து இயங்கும் செயல் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் இருக்குது. ஹோம் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், வேற செக்டார், என்ன செக்டார், வெஹிக்கல், அசம்பிளி ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு என்ன பிரச்சனை. ஸோ ஆட்டோமேஷன் பற்றி பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் பற்றி பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த ஸ்பெல்லிங் என்ன ரொம்ப உறுத்திட்டே இருக்குது. ஆட்டோமேட்டான், சரி ஓகே, எரர் காமிக்காம வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோமேஷனுக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் இருக்குது, ரிலேஸ் இருக்குது, பிஎல்சி பற்றி பார்க்க போகிறோம், டைமர், கவுண்டர், டைப்ஸ் ஆஃப் ஐஓ, வாட் இஸ் இட், இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, நான் மறந்துட்டேன். சரி ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரிலேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ரிலேஸுங்க நத்திங் பட் ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்ச், சாரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச். நம்ம எப்படி ஒரு ஜஸ்ட் வச்சுக்கோங்க, ரெண்டு மேக்னெட் இருக்குது கையில். ஒரு மேக்னெட் வந்து ஒரு பாலம் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ரெண்டு பொருளுக்கு நடுவில். நான் இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வந்தோம்னா அந்த மேக்னெட் டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன். அந்த மேக்னெட் தான் ஒரு பாலம் மாதிரி ஒர்க் ஆகுது. இன்னொரு மேக்னெட் கொண்டு வந்தால் அந்த மேக்னெட் நகர்ந்து போயிடும், அதாவது கீழே விழுந்துடும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சஸ் மூலிமா இது ஒர்க் ஆகுது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல் மூலிமா இது ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா அது டிஃப்ளெக்ட் ஆகும், கரண்ட் கண்டக்டிங் இதுவாக இருந்தால், எலமெண்ட்டாக இருந்தால். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல காயில் வந்து எனர்ஜைஸ் ஆச்சுன்னா அந்த காயில் கூட கண்டக்ட் எல்லா ரிலேஸும் வந்து ஓப்பன் ஆயிரும், இல்லை க்ளோஸ் ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதான் வந்து நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சிங்கில் நார்மலாக மேனுவலாக நம்ம ஸ்விட்ச் போடுறோம்ல, ஆஃப் அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரி. இது வந்து சர்க்யூட்டில் வந்து இன்டர்னல் சர்க்யூட்ஸ் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிலேஸ். ஸோ இது கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த சுவிட்சை நான் க்ளோஸ் ஆகணும்னு பண்ணேன்னா அங்கே ரிலே தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து சென்சார் வச்சுருக்கேன். சென்சாரில் வந்து நான் நடக்கிறேன்னா அது என்ன சென்ஸ் பண்ணணும், டிடெக்ட் பண்ணி சிக்னல் இருக்கும். சிக்னல் அனுப்புனா அந்த காயில் வந்து ஆக்டிவேட் ஆகணும். காயில் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த காண்டாக்ட் ஓப்பன் ஆகணும், இப்போ டோர் திறக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சுவிட்சிங் தேவைப்படுதுல்ல. எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப் ப்ராசஸ். சென்சார் டிடெக்ட் ஆகுதா இல்லையா, காயில் ஆன் ஆகுதா இல்லையா, ஸோ இது எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இங்கே எனக்கு மெக்கானிக்கல் சுவிட்ச் நான் வச்சுட்டு இருக்க முடியாது, எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் தேவைப்படுது. ஸோ ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ அதான் வந்து ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ பிஎல்சிங்க வந்து ப்ரோக்ராம். ஓகே, இது 4 மினிட்ஸ் தாண்டி போகுது.